தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனு தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமார். வீரகுமார், தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட 6 பேர் ஓ பன்னீர்செல்வம் என்கிற பெயரில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதனுடைய நிலவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? பாலவேல் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவருக்கு இணையாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நபர்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபரும் பின்பு மலையாண்டி மகன் ஓ பன்னீர்செல்வம் என்பவரும் மொத்தமாக 6 பன்னீர்செல்வம் நேற்று வரை வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியருமான தேர்தல் அதிகாரியுமான விஷ்ணு சந்திரன் முன்னிலையில் வேட்புமனு சரிபார்ப்பு நடைபெற்று வருகிறது. பொது பார்வையாளர் பண்டாரியா யாதவ் முன்பாகவும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு இல்லாமல் மீதம் இருக்கின்ற 5 பன்னீர்செல்வம் வேட்புமனுக்களில் 4 பன்னீர்செல்வம் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அதாவது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 நபர்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபருடைய ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மலையாண்டி மகன் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு இன்னும் பார்வைக்கு வரவில்லை. வந்த பிறகு அது அடுத்த பன்னீர்செல்வம் ஏற்கப்படுகிறா இல்லையா என்று தெரிய வரும். பாலவேல், நன்றி வீரகுமரன், விரிவான விவரங்களுக்கு.